ஒரு மலரை காண்கிறேனா இவன் சொன்ன வார்த்தையில் மனந்தாங்கள்டா. ஆமா, மனதாகவில்லை. குறித்து ஆண்டவனே. யார் ஆண்டவன்? யாரு யார் ஆண்டவன்? விட்டுட்டாயடா. அது உன்னை கடிக்கணும்னு இருக்கிற கொட்டணுன்னு பதிவை எவன் பாவத்தை சரின்னு கொட்டு வரும். டேய் பாவம் இல்லடா. டேய் என் மகளை கொண்டு கொண்டாய் வளர்க்கிறடா. ஆமா, என் மகளை அழைத்து தொட்டு விட்டானே. ஊர் மேல பூச்சி. டேய் எங்கடா ஊர் மேல பூச்சி? யாரோ ஒரு பெண்ணு யாரோ ஒரு பெண்ணு யார் அந்த பெண்ணு? என்னடா சென்றாய் நீ? நான் தாண்டியா நான் சொன்னாதான் இல்ல முன்னாடி போ. மோட்டர் குட்டையில போட்டு பார்த்தாயா? தனியாக போ. ஆமா, தனியா கடை கடந்து. ஆமா, தாராளமாக போனியே. தாராளமா போனாரா இவரு? டேய் ஐயோ யாரோட போனா? தாராளமா போனா. நீ யாரோட போனா? சொல்றாய்? ஐயா துணிலாக இவனை விடலாமா? இவனை விடவே கூடாது. மீனானது எப்படி துடிக்குதோ அது போல நம்ம எதிர்கட்சி நிறைக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பயமும் இருக்குது இப்ப உங்களுக்கு கொஞ்சம். ஏன்னா வந்தா என்ன செஞ்சிடுவாரோ, நமக்கு என்ன நிலைமை ஆயிடுமோ. ஐயா என்னடா சொல்லுற? மூடா இருக்கும்
முறையாகுமா? டேய் சித்திரவதை செய்வது சரியாகுமா? நம்ம சித்திரவதை சித்திரவதை செய்யாது. அப்ப நீ பண்ணது சரியா? சித்திரவதை என்றால் என்ன வந்து நமக்கு தெரியாது. டேய் 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 நம்ம என்ன தேடி வந்தால் ஐயா. டேய் வாய் முடை நமக்கு நல்லது மட்டும் நமக்கு நல்லது டேய் 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 வாய் மத்திக்கு போடா. நமக்கு நல்லது மட்டும் தெரியும். அடிச்சு தெரியாது. மகாராஜா ராஜா சொல்றா. இப்பதான் நாலு கம்பி ஓச்சு. டேய் டேய் யாரங்க பேசுறது? எதுக்கு வாய் முடை சொல்லு எதுதான் சொல்ல இவனுக்கு சந்தனம் இவன் செய்த வேலையால் நம்ம பொண்ணா விட்டமே நமக்கு எப்படி இருந்தது? அதை எரி கல்ல கால போட்டினால் உயிர் போனால் நம்மளுக்கு மயில் போன கதையா உனக்கு இப்பதான் எரியுது. பார்த்தா எப்படி எரிகிறது என்று கூலி ஆயிட்டான். என்ன செய்ய போகிறேன்? வடக்கட்டி கொள்ள எடுத்து மாட்டீங்க. இவனுக்கெல்லாம் மாட்டீங்க. கிட்டிகோலை மாட்டி அவ்வளவுதான். இந்த மலை மீது வந்து இவனை சாவடி அப்படியே உருட்டி தாங்க. தந்தன புடிங்கனால என்ன சொல்லுங்க? தந்தை தாயாரே
நீங்கள் சொந்தமாய் வாங்கி கொண்டு சென்று அந்த மாநகரம் சென்று என்னடா சொல்கிறாய்? நீ செய்த தவறினால் தவறுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? சரியாதான். சரியாதான். நசீர் என்ன தர? ஐயா நம்ம சொன்னதுக்கு முன்னே நசீர் நான் செய்த தவறுக்காக என்ன தரால்? என்னை சரியாதான். பேர் பாதி எங்களுக்கு வேண்டும். அது முடியாது ஐயா. முடியாதா? ஏண்டா முடியாது? ஏய் முடியாது. இருக்கும் பங்கை மூன்றாக பிரித்திருக்கின்றேன். எதற்காக? ஒரு பங்கு என்ன சொல்லு போ. ஒரு பங்கு. ஒரு பங்கு நான் வாங்கிய கடனுக்கான வட்டியை கட்டும் பங்கு. அதை நிறுத்த முடியாது. ஓஹோ கடை வாங்கிக்கிறேன். ஆமா ஆமா. கடை வாங்கின கம்மியாச்சு இந்த வேலை பண்ணலாமா? சரி வேறு என்ன இரண்டாவது பங்கு என் மனைவி. கல்யாணம் போச்சா? ஆமா அவருக்கு உண்டான அப்ப நம்ம ரெண்டாவது எத்தனை மனைவி? ஒரு மனைவி 2 மனைவி ஆயிப்போச்சு. ஒண்ணுன்னா இப்ப ரெண்டு நாத்து நானும் 2 மனைவிமா இருக்கின்றார்கள். எத்தனை மணிக்கு யார்? அலுமேலு மங்கை ஒன்று மற்றொரு பெண் மங்களேஸ்வரி. இவன் ஒரு தெய்வமாயா? இந்த மூச்சுக்கு 2 கேக்குது. இந்த தெய்வமே இந்த தவறு செய்தால் நாட்டில் உள்ள யாதும் தெரியாத மக்கள் ஏன் தவறு செய்ய மாட்டார்? செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? இவன் 3வது என் மகளை களவாடி சென்று ஐயா நான் விரும்பவில்லை. ஏய் அவர் என்னை வேண்டும் என்று என் பின்தொடர்ந்து வந்தார். வேண்டுனா நோண்டனால நீ சொல்லக்கூடாது. ஏய்க்குமானே தெய்வம் பக்தர்கள் துணி செய்தால் தெய்வம் என்னையா செய்யணும்? அருள் கொடுக்க வேண்டும். அதை மட்டும்தான் அதுதான் ஐயா செய்த. உங்கள் பெண் தான் வேண்டும். உங்கள் பெண் தான் என்ன டேய் சரி செய்த தவறு ஒரு பங்கு. ஆமா ஒண்ணுதான் கொடுக்க முடியும். அன்னதானப்பா நிறுத்தி உங்களை கொடுத்து விடுகிறேன். சரி உட்காரு. இல்ல வாயை திறக்காத வழியா? இங்க வா. எதுமே ரூபாய் கொடுறான், ரூபாய் தரான். பைசா கொடுறான். அதனால நம்ம வீட்டு மாப்பிள்ளை இவன். நம்ம வீட்டு மாப்பிள்ளை இப்ப துக்காளிங்கரா மாப்பிள்ளை ஆயிட்டார். நீ கஷ்டப்படாது. நம்ம நாய் நக்கட பாண்டத்தை நாய் தலைவரே கட்டுவோம். அதை வச்சு நம்ம ரூபாய் பைசா அதை வச்சு துட்டு பார்க்க வரும். ஊர்ல ஒண்ணு புல்லு வளர்த்துறேன். ஏமாடா? அடே அந்த திருமணத்துல வந்து பார். பணம். முண்டில போற காசு. கொட்டாடிக்கிறாங்க. கோபராதோல ஜெர்மன் போய் பொறுமையா கூச்சல் போடாதீங்க. போய் விட்டது. கூச்சல் போடாம போய் அது உயிரோட பேசன்னா உனக்கு விழுந்துருவாங்க. அதனால கூச்சல் போடாம போணும். ஏய் ஆமா ரெண்டுல வர துட்டு. ஆமா முடியில வர துட்டு. ஆமா முடியல பேர் பாரு. அங்க விக்கிறாங்க பா பொன் பொருள். அந்த பொருள வர துட்டு. ஆமா எல்லாத்துல அந்த பாத்ரூம் போலாம் பாரு. 2க்கு 1க்கு. ஆமா அதுல 3ல 1. அத வச்சு நாங்க என்னடா பண்ண போறோம்? எதுல பாத்ரூம் அந்த மலத்தில 3ல 1 வேண்டும் எங்களுக்கு. அது எல்லாத்தையும் மலத்தியாவை சுல்தான். ஓ நம்ம அத கொண்டு போய் என்ன செய்ய போகிறான்? அந்த மலத்தை கொண்டு போய் நிலத்திலே பாய்ச்சுகிறான். அதிலே உரத்தை தயாரிக்கிறான். அதிலே ஒரு பையிலே போட்டு உங்களை தமிழர் கைதிக்கு அனுப்புறாங்க. எல்லாத்துலயும் துட்டா பாப்போம். எங்க குடி என்னமா வாங்க. என் சொத்தின் 3 ஒரு பகுதியை உங்களுக்கு தருகின்றேன். பெற்றுக்கொண்டு இன்முகத்தோடு கொடு. இவ்வளவு அடியாச்சிட்டு எப்படி? ஏண்டா நம்ம சொல்லத்தை கேக்குற ஆள் மட்டும் தான். மூஞ்சி பார்த்தா மூஞ்சியோட இது பாராங்களுக்கு ஸ்பெயின்டா பூசனா மாதிரி எப்படி இருக்கு? அது நம்ம பாய் மூஞ்சி பாரு. அந்த நாமத்தை உனக்கு கழட்டிட்டா அதுல மூஞ்சி எங்க இருக்குதுன்னே தெரியும். எங்க பாய் மூஞ்சி பாரு. இந்த மசீதில சுத்தி விடுவோம். நாகூர் கடை வேடா நானு. நாகூர் கடை. இத
இதை வாங்கி நம்ம போயிட்டே இருக்கலாம். சிரித்த முகத்தோடு கொடுக்கணும். இவ்வளவு படி இளமான் முன்ன இளமான் இவ்வளவு படி நீங்க எப்படி சிரிக்கலாம்? எப்படி சிரிக்கலாம்? தப்பு பண்ணி சிரிக்கிற நம்ம பொண்ணு அவரு பொண்ணு அவருக்கு நம்மளுக்கு செலவு மிச்சமா போச்சு. நமக்கு நிக்கா பண்ண காசு மிச்சமா போச்சு. காசு வந்து விட்டது. அப்படியே பின்னாடி வா. நம்ம பின்னாடியே வரான். அரே சுல்தான் மந்திரி, இதை வைத்துக் கொண்டு சும்மா இருக்க கூடாது. இந்த பணத்தை கொண்டு போய் நீ பத்திரமா வைக்கிறாய். இல்லை இல்லை இல்லை, நான் அயல்நாடு போகிறேன். நீங்கள் அயல்நாடு